பூலோகத்தின் வைத்தியநாதன் அல்லவா மகாபெரியவர் என்னும் மாமருந்து. திருத்தணியைச் சேர்ந்தவர் டாக்டர் அண்ணாமலை. அவரது மகன் இதயக் கோளாறால் அவதிப்பட்டான். சாப்பிட்டதும் உணவு வயிற்றில் தங்காமல் வாந்தி வாந்தியாக வந்துவிடும். சிகிச்சை செய்தும் குணமில்லை. காஞ்சி மகாபெரியவரை தரிசிக்கும்படி நபர்கள் அறிவுறுத்தினர். அதனை ஏற்று மடத்திற்கு வந்தார். சுவாமிகளின் முன் மகனை கிடத்தினார். சுவாமிகள் தீர்த்தம் கொடுத்தார். சாறு பிழிந்து தரும்படி ஆரஞ்சு பழம் ஒன்றை கொடுத்து, கவலை வேண்டாம், நாளடைவில் இவன் குணமடைவான் என ஆசியளித்தார். அன்று முதல் சிறுவனின் உடல்நிலை தேரத் தொடங்கியது. அன்றாட பணிகளை தானே செய்யவும் அளவிற்கு முன்னேறினான். இதன் பின் காஞ்சி மகாபெரியவரின் பக்தராக மாறிய அண்ணாமலை ஆந்திராவில் உள்ள புக்கை சங்கர மடம் காஞ்சி மடத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தார். ஆண்டுதோறும் சங்கர ஜெயந்தி விழாவை முன்னின்று நடத்தினார். இவரை போலவே மகாபெரியவரின் பக்தராக விளங்கியவர் சுந்தரம். வயிற்று வலியால் அவதிப்பட்ட அவருக்கு குடல் புண் இருப்பதாகவும் அவருக்கு சிகிச்சை அவசியம் என்று மருத்துவர்கள் கூறினர். அதாவது அவருக்கு அறுவை சிகிச்சை வேண்டும் என்பதே மருத்துவர்களின் கருத்தாக இருந்தது. அப்போது மகாபெரியவரை தரிசிக்க மனைவியுடன் காஞ்சிமடத்திற்கு சென்றார் சுந்தரம். பெரியவா, அல்சரால் அவதிப்படுகிறேன், ஆபரேஷன் செய்ய மனமில்லை, தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்றார். மருந்து சாப்பிடு, சீக்கிரம் குணம் பெறுவாய் என ஆசியளித்தார். ஆரஞ்சு பழம் கையில் வைத்தபடி சிறிது நேரம் கண்களை மூடி தியானித்தார். அந்த பழத்தை இரவு தூங்கும் முன் இன்று சாப்பிடு என கொடுத்தார். அதன் பின்னர் அறுவை சிகிச்சைக்கு தேவையில்லாமல் போனது. மருத்துவரால் ஆகாததும் மகாபெரியவரால் சாத்தியமாகும் எனில் அவரது அற்புத சக்தியை யாராலும் அழிக்க முடியாது. பூலோக வைத்தியநாதன் அல்லவா மகாபெரியவர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.